ஹலோ ஃபோக்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸான ROE, ROA, ROCE பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர கண்டென்ட் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கண்டென்ட். ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக்கை வாங்க போகிறோன்னா அவங்க லாபகரமான கம்பெனியாக மேனேஜ்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு தெரியணும். அதையெல்லாம் ROE மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இதனுடைய ஃபார்முலா நெட் இன்கம் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. நெட் இன்கம்ன்றது ப்ரிஃபர்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸ் கொடுத்தது போக அண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்தது போக இருக்கக்கூடிய ப்ராஃபிட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டின்றது அந்த கம்பெனியினுடைய டோட்டல் ஷேர் வேல்யூ. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கொடுக்குற பணத்தை மேனேஜ்மெண்ட் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு ROE மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ROE இயர் ஆன் இயர் தான் சேஞ்ச் ஆகும். ROE பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. ஜென்ரலாக ROE லெஸ் தென் 10 இருந்தால் பூர், 15 to 20 இருந்தால் ஆவரேஜ், 20க்கு மேலே இருந்தால் குட். பட் எல்லா ரேஷியோஸ்க்கும் சொல்கிற மாதிரி தாங்க செக்டார்ஸை பொறுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ROE இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கம்பெனி வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ROE இயர் ஆன் இயர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மேனேஜ்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் நெகட்டிவ்னு அர்த்தம். ஸோ மினிமம் 10 இயர்ஸ்க்கான ROE டேட்டாவை ஸ்டடி பண்ணி பார்க்கணும். அதே சமயம் கம்பெனி ஷேர்ஸை பைபேக் பண்ணாலும், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி 50,000 ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, 10,000 ஷேர்ஸை திருப்பி வாங்கிட்டாங்கன்னா ROE இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கம்பெனி லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா அது மூலியமாகவும் ROE இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஃபேக்டர்னால ROE இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். 𝑠creener.com வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். TCSனுடைய ROE செக் பண்ணி பார்ப்போம். 46.9% இருக்காங்க. அவங்க காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா பீர் கம்பேரிஷன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். காலம்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் காலம்ஸ் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா ROE ஆட் ஆகியிருக்கும். இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேரிட்டிவ்லி TCSனுடைய ROE தான் அதிகமாக இருக்குது. இன்ஃபோசிஸோட ROE 31.82. அதாவது எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா TCS 46 ரூபா ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. TCSனுடைய ROE 46.9%. இன்ஃபோசிஸ் 31 ரூபா ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. இன்ஃபோசிஸோட ROE 31.82. இவ்வளவு தாங்க ROE. இப்போ ROAனா என்னன்னு பார்ப்போம். ROA ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். இந்த ROAன்றது எங்கே பார்ப்போன்னா பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு. எதனாலனா பேங்க்ஸோட பிஸ்னஸ் மாடல் டிஃப்ரெண்ட். ஷார்ட்டாக பேங்க்கோட பிஸ்னஸ் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேங்க்ஸ் ஒரு பக்கம் நமக்கு வட்டி கொடுக்குறாங்க, அது ஃபிக்ஸ்டு டெபாசிட். இன்னொரு பக்கம் வட்டி வாங்குறாங்க, அது லோன்ஸ். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நமக்கு 7% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கலெக்ட் பண்ண மணியை லோன் கேட்குறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 10%, 12%ன்னு லோனுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இந்த 3%, 4% தான் பேங்க்ஸுக்கு ப்ராஃபிட். ஸோ அந்த பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதான்னு தெரியணும்னா ROAவை பார்க்கணும். ROA நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அந்த பேங்க் நஷ்டம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதாவது நாமளே நியூஸில் பார்த்துருப்போம், பேங்க்ஸ்ட பல கோடி கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் பேங்க்ஸ் நஷ்டம் அடைஞ்சிருக்கும். இதையெல்லாம் ROA மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். ROAனுடைய ஃபார்முலா நெட் இன்கம் பை டோட்டல் அசட்ஸ். ROEன்றது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்றது. ROAன்றது அவங்களுடைய மொத்த சொத்தை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்றது. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அகைன் 𝑠creener.com யூஸ் பண்ணுறேன். HDFC பேங்க்கை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஆட் ரேஷியோஸ் டு டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ROAன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா ROA ஆட் ஆகிரும். HDFCயோட ROA 2.17%. அவங்க காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். காலம்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசன்ட்டில் ROAவை செலக்ட் பண்ணி சேவ் காலம்ஸ் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா ROA ஆட் ஆகியிருக்கும். கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ROA நெகட்டிவில் மட்டும் இருக்கக்கூடாது. ROAனா என்னென்னு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். இப்போ ROCEயை பார்ப்போம். ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ரேஷியோங்க. ஒரு கம்பெனி அவங்களுடைய கேபிட்டலை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு ROCE மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி 1 லட்சம் கேபிட்டல் வச்சுருக்காங்க.
அந்த 1 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலியமாக கிடச்சிருக்கலாம், கடன் வாங்கியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். அந்த 1 லட்சத்தை யூஸ் பண்ணி 20,000 ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ROCE 20%. அதாவது 1 லட்சத்துக்கு 20,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஃபார்முலா EBIT பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதாவது இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெவன்யூவை கேபிட்டலோட டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ROE ROA மாதிரி screener.com யூஸ் பண்ணி ROCEயையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். மறுபடியும் அதையே ரிப்பீட் பண்ணி உங்கள் டைமை வீண் பண்ண நான் விரும்பலை. லாஸ்ட்டாக ROE ROA ROCEனா என்னன்னு ஒன்லைனில் சொல்லிடுறேன். ROEனா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்றது. ROAனா டோட்டல் அசட்ஸை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்றது. ROCEனா கேபிட்டலை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்றது. இந்த வீடியோ மூலிமா 3 ப்ராஃபிட்டபிலிட்டிஸ் ரேஷியோஸ் பற்றியும் புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.